அன்பர்களுக்கு வணக்கம். தேவாரத்தலங்கள் வரிசையிலே இன்றைய தினம் திருநெல்வாயில் என்று அழைக்கப்படுகிற சிவபுரி என்ற தலத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது சோழ நாட்டு வடகரை தலமாக விளங்குகிறது. தற்போது மக்கள் வழக்கில் சிவபுரி என்று வழங்குகிறது. சிதம்பரம் அண்ணாமலை சாலையில் வந்து பல்கலைக்கழகத்தில் நுழையாமல் வலப்புறமாக திரும்பி கவரப்பட்டு சாலையை சென்று அந்த மெயின் ரோடு பக்கத்திலே இந்த கோயில் இருக்கிறது. இறைவன் உச்சிநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். உச்சிநாத சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி கனகாம்பிகை. தலமரம் நெல்லி என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கோயில். எதிரில் நீராழி மண்டபத்தில் குளம் உள்ளது. 5 நிலைகளுடன் காட்சி தருகின்ற ராஜகோபுரம் விளங்குகிறது. இந்த தலத்திலே சுவாமி மூலவர் லிங்க திருமேனி உயரமும் பருமனும் குறைந்த அமைப்புடையது. சதுரபீடம் சுற்றளவில் சிறியது. முன் மண்டபத்தில் நந்தியை சுற்றியுள்ள முன்பின் 2 தூண்களில் 4 சிற்பங்கள் உள்ளன. இந்த கோயிலுக்கு கோட்டையூர் சிதம்பர அழகப்ப செட்டியார் பரம்பரை அறங்காவலராக விளங்குகிறார். இந்த தலத்துக்கு பக்கத்தில் திருவேட்களம், திருக்கழிப்பாலை, நாள்தோறும் 5 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகத்தில் பஞ்சமூர்த்தி புறப்பாடுகளும் நடைபெறுகின்றன. இந்த தலத்தில் ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதிலே ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். விருத்தனாகி வெந்நீர் பூசிய கருத்தனார் கனலாட்டு உகந்தவர் நிறுத்தனார் நெல்வாயில் மேவிய ஒருத்தனார் நமது உச்சியாரே. இறைவன் நமது தலையினுடைய உச்சியிலே விளங்குகிறார் என்பதை ஞானசம்பந்தர் ஒருத்தன் என்று சிவபெருமானை ஒரு தளித்த நிலையிலே இந்த பதியத்திலே பாடுகிறார் என்பதை இந்த சிந்தனையின் மூலம் சிவபுரி என்று அழைக்கப்படுகின்ற தலத்தை நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.